அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 2026இல் டிஎன்பிஎஸ்சி தேர்வான் நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் 2026 டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரிஸ் எனும் பேட்ச் பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுள்ளது. இந்த டெஸ்ட் சீரிஸ் பேட்சினுடைய டியூரேஷன் பார்த்திங்கன்னா 10 months இருக்குங்க. ஆன்லைன் வழியாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணமாக 2000 ஆஃப்லைன் வழியாக எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணமாக 3000 இந்த டெஸ்ட் சீரிஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்குதுங்க. முழுக்க ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்ன் படி ஷெடியூல் ஃபார்ம் பண்ணப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும், அதாவது டிஎன்பிசி மட்டும் கிடையாது, டெட் அண்டு பிசி எஸ்ஐ எக்ஸாம் உட்பட எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயன்படும் வகையில் பள்ளி பாடப்புத்தகங்கள் மற்றும் சிலபஸ் படி கேள்விகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். 3 நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பு எடுத்தாலும் பதிவு செஞ்சுக்கலாம். நிச்சயமாக 2026 உங்களுடைய அரசு பணியின் கனவை நனவாக்குவதில் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸ் மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் சீரீஸ் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரை முழுக்க ஸ்கூல் புக்ஸ் அண்டு சிலபஸ் ஏரியாவும் கவர் பண்ணப்படும். அட் ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேட்டர்ன் படி இந்த வீடியோவை பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக ஜிஎஸ் பகுதியில் 2வது தேர்வாக நடந்தது. 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் செகண்ட் டேர்மில் இருந்தோம். 8ஆம் வகுப்பு அறிவியலில் யூனிட் 1, அதாவது 8ஆம் வகுப்பு அறிவியலில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்கன்னா அளவியல் மெஷர்மெண்ட். அதே போல் 9ஆம் வகுப்பு அறிவியல் புதிய புத்தகத்தில் ஃபஸ்ட் லெசன் அளவியல் இருக்கும். இந்த 2 லெசன்லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள்லேருந்து மொத்தம் 75 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். இதில் சாம்பிள்ஸாக இந்த டெஸ்ட் சீரீஸினுடைய டிஸ்கஷன் வீடியோவை பொறுத்தவரை சாம்பிள்ஸாக ஒரு 20 கொஸ்டினுக்கான விளக்கங்களை நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அரசு பணியின் கனவை நனவாக்குதல் ஒரு மைய கல்லாகவும் முக்கிய புள்ளியாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். வேத காலம் என்பது கிமு 1500லேருந்து கிமு 600 வரை. வேத காலத்துக்கான காலம் சரியானது கிமு 1500லேருந்து கிமு 600 வரை. 2வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது நம்ம டைரெக்டாக பார்த்துருவோம். ஆப்ஷன் சி தான் தவறு. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதே ஸ்மிருதிகள் ஆகும் அப்படின்னு தந்திருக்காங்க. என்னன்னா, இது 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் உள்ளடக்கியது ஸ்மிருதின்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மிருதி கிடையாது, சுருதின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் ஆகும். அப்போது அப்பகுதி சப்த சிந்து, அதாவது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா இந்த கீ பாயிண்ட் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஆரியர்கள் இரும்பு கோடாரி, இரும்பினாலான கொழுமுனையை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர். சுருதிகள் புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டவை. சரி, நம்ம சி ஆப்ஷன் தவறாக இருக்குது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். முழுக்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பக்காவாக வருங்க. இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் நம்ம முழுமையாக தந்துடுவோங்க. வெறும் கீ ஆன்சர் ஏபிசின்னு அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எது தவறாக இருக்குது, அது ஏன் தவறுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வீடியோஸாக பதிவேற்றப்படும். அதாவது முதல்ல ஒரு 20 கேள்விக்கான வீடியோ, 20 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க. இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு முழுமையாக இதை இலவசமாக பயன்படுத்திக்கலாம். சுருதிகள்னா என்ன? சுருதிகள் என்பவை 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யகங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியதா சுருதிகள். சுருதிகள் என்பவை புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மை என கருதப்பட்டது. சுருதினா என்ன? கேட்டல் அல்லது எழுதப்படாதது என்று பொருள் கொண்டது. இது பார்த்திங்கன்னா வாய்மொழியாக அடுத்த தலைமுறைக்கு கடந்து கொண்டு செல்லப்பட்டிருப்பாங்க. அதே ஸ்மிருதி என்பது என்ன? ஸ்மிருதினா ஆகமங்கள், தாந்திரிகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த போதனை கொண்ட நூல்களாகும்.
இவை நிலையானவை அல்ல. ஸ்மிருதிகள் என்பவை என்ன? நிலையானவை அல்ல. இது தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகுபவையாக இருக்கும். ஆனால் சுருதி என்பது நிலையானதாக இருக்கும், மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி. அதே சுருதினா கேட்டல் அல்லது எழுதப்படாதுன்னு என்று பொருள். ஸ்மிருதி என்பது இறுதியான எழுதப்பட்ட பிரதி. இதில் சூத்திரங்கள் தர்ம சூத்திரம், மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி என 3 வகையான சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கேள்வி 3. இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே, அதாவது தமிழில் வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்விதான். ஸோ இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வேத காலத்தை பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தொடக்க ரிக்வேத காலம், 2 பின் வேத காலம்னு சொல்லிட்டு. வேத காலத்தை 2ஆக பிரிப்பாங்க. தொடக்க வேத காலம் அதாவது ரிக்வேத காலம், பின் வேத காலம்ட்டு. தொடக்க ரிக்வேத காலம் கிமு 1500லேருந்து கிமு 1000 வரையும், பின்வேத காலம் என்பது கிமு 1000லேருந்து 1100 வரையும் உள்ளன. கேள்வி 4. ரிக்வேத காலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? ஸோ ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. சரி. ரிக்வேத காலத்தில் குலம் என்பதே அரசியலின் அடிப்படை அழகாகும். சரி. குலத்தின் தலைவர் கிராமணி ஆவாரனா? கிடையாது. குலத்தின் தலைவர் குலபதின்னு வருவாங்க. இங்கே கிராமணின்னு தந்திருக்காங்க. அப்போ 3வது கூற்று தவறு. ரிக்வேத காலத்தில் பல இனக்குழு அரசுகள் இருந்தன. சரி. அப்போது ரிக்வேத காலம்னா ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது. குலம் என்பதே அரசியலின் அடிப்படையாக இருந்திருக்கும். குலத்தின் தலைவர் கிராமணி கிடையாது, குலபதி. ரிக்வேத காலத்தில் பல இனக்குழுக்கள் வாழ்ந்திருக்கும். அப்போது டி ஆப்ஷன் தான் சரியாக இருக்குது. ரிக்வேத காலத்தை பற்றி கூடுதல் தகவலை பார்க்கலாம். குலத்தின் தலைவர் குலபதி, கிராமத்தின் தலைவர் தான் கிராமணின்னு சொல்லுவாங்க. பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு விஸ்ன்னு சொல்லுவாங்க. விஸ்ஸின் தொகுதி விசயபதி. ஜனா இனக்குழுவின் தலைவரை ராஜன் சொல்லுவாங்க. ராஜன் யாருன்னா ஜனசிய கோபா, அதாவது மக்களின் பாதுகாவலர் என அழைக்கப்பட்டார். கேள்வி இங்கிருந்து கூட கேட்கலாம். மக்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? குலபதி, கிராமணி, விசயபதி, ராஜன். ஸோ இங்கே ராஜன் தான் மக்களின் பாதுகாவலராக இருப்பார். கேள்வி 5. இனக்குழுக்களில் மிக பழமையானது எது? இனக்குழுக்களில் மிக பழமையானது விதாத்தா. விதாத்தானா என்ன? இனக்குழுவுடைய பொதுக்குழுன்னு சொல்லுவாங்க. சபானா என்ன? சபா என்பது மூத்தோர்களை கொண்ட மன்றத்தை குறிக்கும். சமிதினா என்ன? மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு தான் சமிதி. கேள்வி 6. கூற்று காரணம். கூற்று பாலி என்பது மக்கள் தாங்களாகவே மனமுவந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையாகும். ஸோ பாலி என்பது ஒரு வரி, ஒரு காணிக்கைன்னு சொல்லலாம். அது மக்கள் தாமாகவே அரசனுக்கு கொடுத்த காணிக்கையாகும். சரி. காரணம் பின்வேத காலத்தில் இது ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடம் தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது. பின்வேத காலத்தில் இது ஒரு வரியாக மாற்றம் பெற்று மக்களிடம் தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது. இங்கே கூற்றும் சரி, காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஸோ பாலினா என்னென்னா இது ஒரு வகையான வரி. ஒருவர் தனது விவசாய மகசூலில், பாலி என்பது ஒரு வகையான வரி. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 6இல் 1 பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும். கேள்வி 7. ரிக்வேத காலத்தில் பெண்களின் நிலை பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதது எது? மனைவி குடும்பத்தின் தலைவியாக மதிக்கப்பட்டார் ரிக்வேத காலத்தில். சரி. குழந்தை திருமணத்தையும் உடன்கட்டையேறுதலும் அறிந்திருந்தனர். ரிக்வேத காலத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ரிக்வேத காலத்தை பொறுத்தவரையும் குழந்தை திருமணமும் உடன்கட்டையேறுதலும் கிடையவே கிடையாது. பின்வேத காலத்தில் தான் இது வந்திருக்கும், குழந்தை திருமணமும் உடன்கட்டையேறுதலும். அதே போல் கைம்பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள தடைகள் இல்லை ரிக்வேத காலத்தில். சரி. ஆனால் பின்வேத காலத்தில் இருந்திருக்கு. பெற்றோரிடமிருந்து சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது. ஸோ முன்வேத காலத்திலும் மறுத்திருப்பாங்க, பின்வேத காலத்திலும் மறுத்திருப்பாங்க. கேள்வி 8. ரிக்வேத காலத்தில் பயன்படுத்திய மட்பாண்டங்களில் சரியானதை தேர்வு செய்க. இங்கே நம்ம ரிக்வேத காலம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்க்கும்போது நமக்கு சிலபஸில் இல்லைன்னு தோணலாம். ஆனால் யூனிட் 8 அதாவது தற்போது யூனிட் 6ல் பார்த்திங்கன்னா பண்டைய எத்திக்ஸ், அதாவது இந்தியாவினுடைய பண்பாடு, தமிழ்நாடு பண்பாடு, இது தொடர்பான கேள்விகள் நம்ம கேட்கறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ரிக்வேத காலத்தில் பயன்படுத்திய மட்பாண்டங்கள் சரியானதை தேர்வு செய்க. பழுப்பு மஞ்சள் மட்பாண்டங்கள்.
கேள்வி 9. ரிக்வேத காலத்தின் முதன்மை பயிர் எது? ரிக்வேத காலத்தின் முதன்மை பயிர் யவான்னு சொல்லலாம் அல்லது பார்லின்னு சொல்லுவாங்க. ரிக்வேத காலத்தின் முதன்மை பயிர் யவா அல்லது பார்லி. கேள்வி 10. சரியான இணையை தேர்வு செய்க. நிஷ்கா என்பது என்ன? நிஷ்கானா தங்க நாணயங்களை குறிக்கும். சரி. கிருஷ்ணாலானா வெள்ளி நாணயங்களை குறிக்கும். சத்மனானா செம்பு நாணயங்களானா கிடையாது. சத்மனா என்பது தங்க நாணயங்களை குறிக்கும். அப்போ நிஷ்கா சத்மனா என்பது தங்க நாணயங்கள், கிருஷ்ணாலா என்பது வெள்ளி நாணயம். இங்கே சரியான இணை 1 மற்றும் 2 தான் சரி. அதே போல் ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்களை பார்க்கலாம். கூடுதலாக தங்கம்னா இரண்யான்னு சொல்லுவாங்க, இரும்புனா சியாமான்னு சொல்லலாம், தாமிரம் அல்லது செம்பை அயாஸ்னு குறிப்பிட்டிருந்தாங்க. தங்கம்னா இரண்யா, இரும்புனா சியாமா, தாமிரம் அல்லது செம்புனா அயாஸ். கேள்வி 11. தவறான இணையை தேர்வு செய்க. பிரஜாபதினா யாரு? பிரஜாபதினா படைப்பவர். சரி. விஷ்ணுனா காப்பவர். ருத்ரன்னா அழிப்பவர். அதிதினா விடியற்காலை தோற்றமான விடியற்காலை தோற்றம் கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து கொஸ்டின் பேப்பரே செட் பண்ணியிருக்கு. ஸோ பிரஜாபதினா படைப்பவர், விஷ்ணுனா காப்பவர், ருத்ரன்னா அழிப்பவர், அதிதினா விடியற்காலை தோற்றமான விடியற்காலை தோற்றம் கிடையாது. அப்போது தவறான இணை 4 மட்டும் தான் தவறு. அதிதினா யார்? நித்திய கடவுளாக தான் அதிதின்னு சொல்லுவாங்க. உஷானா தான் விடியற்காலை தோற்றம். உஷா என்பது விடியற்காலை தோற்றம், அதிதினா நித்திய கடவுளை குறிக்கும். பிருத்திவினா நிலத்தை குறிக்கும். அக்னினா நெருப்பை குறிக்கும். வாயுனா காற்று. வருணன்னா மழை. இந்திரன்னா இடியை குறிக்கும். பிரஜானா குழந்தைகள். பிரஜானா யாரு? குழந்தைகள். பசுனா கால்நடைகள். செல்வம்னா தனான்னு சொல்லுவாங்க. செல்வத்தை தனான்னு குறிப்பிட்டிருப்பாங்க. கேள்வி 12. பொறுத்துக. பிரம்மச்சரியம் என்பது மாணவ பருவத்தை குறிப்பிடும். கிரகஸ்தம் திருமண வாழ்க்கையை குறிப்பிடும். வனஸ்பிரதம் காடுகளுக்கு சென்று தவம் புரிதலை குறிக்கும். சந்நியாசம்னா வீடு பேர் அடைவதற்காக துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். பிரம்மச்சரியனா மாணவ பருவம். கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை. வனப்பிரஸ்தம்னா காடுகளுக்கு சென்று தவம் புரிதல். சந்நியாசம் என்பது வீடு பேர் அடைவதற்காக துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளுதல். அப்போ இங்கே 12க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4. கேள்வி 13. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது. ஸோ பெருங்கற்காலத்தின் ஒரு கூறு எதுனா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். முதல் கூற்று சரி. இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. ஏன் பெருங்கற்காலம்னு அழைக்கிறாங்கன்னா இறந்தவர்கள் இடத்தை வந்து கற்பலகைகளை கொண்டு மூடியதால் அந்த காலத்தை பெருங்கற்காலம்னு சொல்கிறாங்க. சரி. 3வது கூற்று. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே 13வது கேள்விக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 கூற்றுகளுமே சரியாக உள்ளன. கேள்வி 14. சரியான இணையை தேர்வு செய்க. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. பொருந்தல் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளி தற்போது பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. கீழடி சிவகங்கை மாவட்டம். அப்போ சரியான இணை 1, 2, 3, 4 இணைகளுமே சரியாக இருக்குது. ஸோ அகழாய்வு நடத்தப்பட்ட இடங்கள் நிச்சயமாக டிஎன்பிசி எக்ஸாமில் யூனிட் 6லேருந்து கட்டாயம் கொஸ்டின்ஸ் இடம்பெறுங்க. தெளிவாக படித்து வச்சுக்காங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். பையம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம். இதற்கு முன்பு வேலூர் மாவட்டம். கீழடி சிவகங்கை மாவட்டம். கேள்வி 15. பொறுத்துக. கீழடி அதாவது அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடங்கள், அங்கு கிடைத்த பொருட்களில் வந்து கேட்டிருக்காங்க. கீழடியில் என்ன கிடைச்சிருக்குன்னா தந்தத்திலான பகடை கிடைச்சிருக்கும். பொருந்தலில் கொழு முனைகள் கிடைத்துள்ளன. கொடுமணலில் சுழல் அச்சிகள் கிடைத்திருக்கும். ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள் கிடைத்துள்ளன. தந்தத்தினால பகடை கீழடி, கொழுமுனைகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா பொருந்தல், அடுத்து சுழல் அச்சிகள் கொடுமணல், தங்க ஆபரணங்கள் ஆதிச்சநல்லூர். அப்போ சரியான இணை சரியானது 1, 2, 3, 4 சரி. கூடுதலாக பார்க்கலாம். கீழடி. கீழடியை பொறுத்தவரையும் திருபுவனம் தாலுகா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் ஆய்வு செய்திருப்பாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் வந்து கீழடியில் கிடைச்சிருக்கு. கீழடியில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைத்துள்ளதுன்னு பார்க்கலாம்.
தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டம் கிடைத்துள்ளன. கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல் படிகம், முத்துக்கள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடையும் கீழடியில் கிடைத்திருக்கு. 2017 ஏஎஸ்ஐ அதாவது இந்தியாவினுடைய ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 மாதிரிகளை கொண்டு கதிரியக்க கார்பன் வாயு கணிப்பு முறையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா என்னும் இடத்தில் பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்திற்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த சோதனையில் இங்கு கிடைத்த பொருட்கள் எல்லாம் கிமு 200 சேர்ந்தது என்று தெரிய வந்துள்ளது. அதே போல் கீழடியில் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்களும் கிடைத்துள்ளன. அடுத்து ஆதிச்சநல்லூரை பொறுத்தவரையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை பொறுத்தவரையும் முதுமக்கள் தாளிகள், பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள், குறிப்பாக கருப்பு, சிவப்பு, இரும்பாலான குத்துவாள், கத்திகள், ஈட்டிகள், அம்புகள், சில கல்மணிகள், ஒரு சில தங்க ஆபரணங்கள், வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, யானை, மான் போன்றவற்றின் வெண்கலத்தான உருவங்கள் இங்கே கிடைத்திருக்கும். அதே போல் மட்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை மக்கள் பெற்றிருந்தாங்க. அடுத்து பொருந்தல் அகழ்வாயை பொறுத்தவரையும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கு கிடைத்துள்ள பொருட்களை பொறுத்தவரையும் புதைக்குழி பொருட்கள், கண்ணாடி மணிகள். இங்கே கண்ணாடி மணியை பொறுத்தவரையும் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள், நீல மற்றும் பச்சை வண்ணங்கள் கிடைத்திருக்கு. இரும்பு வாள்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள், அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள், ஓரளவு அரிதான கற்களான படிகக்கல், சிவப்பு நிற மணிக்கற்கள், சங்கு மற்றும் கண்ணாடி வளையல்கள், இரும்பினாலான கதிரறுக்கும் அரிவாள், ஈட்டி, கொழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் நெல் விளைவித்ததற்கு சான்றுகளாக இங்கே கிடைத்துள்ளன. குறிப்பாக இங்கு கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் உணவாக அரிசி இருந்ததை காட்டுகிறது. அடுத்து பையம்பள்ளி. இதற்கு முன்பு வேலூர் மாவட்டமாக இருந்தது, தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளது. பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்களை பார்க்கலாம். இங்கே இரும்பினால் செய்யப்பட்ட தொல் பொருட்களோடு பெருங்கற்காலத்து கருப்பு சிவப்பு மட்பாண்டம் கிடைத்துள்ளன. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பின்வரும் அகழாய்வில் எங்கு இரும்பு உருக்கப்பட்ட சான்று கிடைத்ததுன்னா அது பையம்பள்ளி தான். இது இல்லாமல் பையம்பள்ளியில் கிடைத்துள்ள பொருட்களை ஆய்வு செய்ததில் ரேடியோ கார்பன் முறையில் இப்பண்பாட்டின் காலம் கிமு 1000 என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அடுத்து கொடுமணலை பொறுத்தவரையும் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணம் என்னும் ஊர் தான் இது அடையாளப்படுத்தியிருப்பாங்க. கொடுமணலில் கிடைத்துள்ள பொருட்களை பொறுத்தவரையும் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மட்பாண்டுகள் கண்டறியப்பட்டுள்ளது. நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுழல் அச்சிகள் கண்டறியப்பட்டுள்ளது. சுருள்கள், துணிகளின் சிறிய துண்டுகள், கருவிகள், ஆயுதங்கள், அணிகலன்கள், மணிகள், முக்கியமாக சிவப்பு நிற மணிக்கற்கள் கொடுமணலில் கிடைத்துள்ளது. இது இல்லாமல் புதைக்குழி மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கல் பெருங்கல் காலத்தை சார்ந்தது. கேள்வி 16. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 கிமு 6ஆம் நூற்றாண்டை இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்குகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு தான் இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்குகிறது. சரி. கூற்று 2 கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று வில் டூராண்ட் வர்ணிக்கிறார். இந்த கீ பாயிண்ட் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டை நட்சத்திரங்களின் மழை என்று சொன்னது யாருன்னா வில் டூராண்ட். அப்போது கூற்று 1 மற்றும் 2 சரியானது. கேள்வி 17. கூற்று காரணம். கூற்று சமணம் என்பதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது. சமணம்னா என்ன? தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது. காரணம் சமணம் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அப்போ சமணம் என்பது என்ன? எந்த மொழி சொல்? ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது. கேள்வி 18. அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என டேஸில் குறிப்பில் உள்ளது. அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என மணிமேகலை நூலில் குறிப்புகள் உள்ளன. கேள்வி 19. புத்தர் என்பதன் பொருள் யாது? புத்தர் என்பதன் பொருள் ஞானம் பெற்ற ஒருவர். புத்தர் என்பதன் பொருள் ஞானம் பெற்ற ஒருவர் என்று குறிப்பிடப்படுகிறது. கேள்வி 20. ஈனயானம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஈனயானம் பற்றிய கூற்றுகள் புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டாங்க, மிக எளிமையாக இருப்பாங்க.
அதே போல் இவங்க சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தியிருப்பாங்களான்னா ஈனயான மக்கள் வந்து சமஸ்கிருதம் கிடையாது, புத்தர் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு ஈனயான மகாயானன்ட்டு. ஸோ இங்கே ஈனயானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராகிருத மொழியை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே தவிர சமஸ்கிருதம் கிடையாது. மகாயானத்தில் தான் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தியிருப்பாங்க. அதே போல் ஈனயானம் வந்து இலங்கை, மியான்மர், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவி இருக்கும். ஸோ ஈனயானம்னா புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டாங்க, மிக எளிமையாக இருப்பாங்க, பிராகிருத மொழியை பயன்படுத்தியிருப்பாங்க. ஈனயானம் எந்தெந்த நாடுகளுக்கு பரவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவியுள்ளது. ஸோ நம்ம ஜிஎஸ் பகுதியில் 2வது டெஸ்ட்டை இருக்கக்கூடிய சாம்பிள், அதாவது 20 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருப்பேங்க. நிச்சயமாக இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்தவரை முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 8110533931 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ மொத்தம் ஒவ்வொரு ஜிஎஸ் பகுதியை பொறுத்தவரையும் 75 பொது அறிவும் ப்ளஸ் 25 ஜென்ரல் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ஏரியாவிலேருந்து எடுக்கப்படும். ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் தனியாக வந்து முழுக்க அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸை சரியாக பயன்படுத்திக்காங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.